السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹனுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 109வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் படிக்கிற பாடங்களின் பயனை அல்லாஹ் இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் நிறைவாக நமக்கு வழங்கிடுவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரியங்களை எல்லாம் எடுத்து நடப்பவர்களாகும், தவிர்த்த காரியங்களை எல்லாம் தவிர்ந்திருப்பவர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடனும் நாளை மறுமையில் சுவனத்தில் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆக்கி அருள்வானாக. 109வது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு என்கிற பொது தலைப்பில் உட்தலைப்புகளாக நாம் ஒவ்வொரு பாடத்திலையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். சென்ற பாடத்திலே யாருக்கு நோன்பை விட அனுமதி என்பதை நாம் பார்த்தோம். அந்த பாடம் சென்ற பாடத்தில் முழுமையாக முடிவு பெறவில்லை. அதனுடைய தொடர் பாடமாக, தொடர் விஷயங்களாக சில விஷயங்கள் இருக்கின்றன. அந்த தொடர் விஷயங்களைத்தான், தொடர் பாடத்தை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாகவே இந்த பாடம் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாருங்கள், சென்ற பாடத்தினுடைய தலைப்பு இதுதான். இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் சில விஷயங்களை பார்த்தோம். அந்த வகையில இமாம் முஹம்மது அப்தா அவர்கள் ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை சொல்ல வருகிறார்கள். வஹரல்லதீன யுத்தியகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கின் என்கிற வசனத்திற்கான விளக்கமாக அவர்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அந்த விளக்கத்தை பார்ப்போம். قال الشيخ محمد அப்தா, ஷேக் முஹம்மது அப்தா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல் முராது நோக்கமாகிறது, பிமன் யுத்தீகூனஹு, யுத்தீகூனஹு என்பதை கொண்டுள்ள, அவர்களை கொண்டுள்ள நோக்கம் யார்? ஃபில் ஆயத்தி, இந்த வசனத்துல உள்ள அந்த மனிதர்கள் யார் யார், அவர்களுடைய நோக்கம் யார், இந்த வசனத்துல சொல்லப்பட்ட மனிதர்களுடைய நோக்கம் யார், யார் அவர்கள் என்பதைத்தான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஷேக் முகமது அப்தா அவர்கள் பலவீனமான வயோதிகர்கள், இந்த ஆயத்துல உள்ள நோக்கமாக உள்ளவர்கள் முதன்மையானவர்கள் யார்? பலவீனமான வயோதிகர்கள். வஸ்ஸம்னா, இரண்டாவது யார் அப்படின்னு சொன்னா, நோய் நீங்க பெறாத நிரந்தரமான நோயாளிகள், அவர்களுக்கு தான் ஜம்னான் சொல்லப்படும். வனஹ்வுஹும், இவர்களை போன்றவர்கள். இவர்களை யாரு? வயோதிகர்களுக்கு என்னைக்காவது வயோதிகன் நீங்கும் நம்ம யாராவது நினைக்க முடியுமா? வாலிபனா மாறுவானா? அவன் பாட்டு படிச்சாலும் மாற முடியாது. அரபில ஒரு பாட்டு இருக்கு, லைத்த ஷபாப யஹூது யௌமா, வாலிபம் எனக்கு மீண்டு திரும்பி வர வேண்டுமே அப்படின்னு ஒரு வயோதிகம் பாட்டு படிக்கிறான். படிச்ச உடனே அது திரும்பி வயோதிகம் போய் வாலிபம் வந்துருமா? வராது. அப்போ நீங்க என்னதான் வயாகரா சாப்பிட்டா கூட வாலிபம் திரும்ப வருமானா? வராது. வயோதிகம் வயோதிகம் தான், வாலிபம் வாலிபம் தான். போன வாலிபம் ஒரு காலம் திரும்ப வராது. இது மாதிரியே ஒரு நோயாளி திரும்ப அவர் சுகம் பெறுவார் அப்படின்னு நினைக்க முடியாத அளவிற்கு நோய், அப்படி உலகத்துல பல நோய்கள் இருக்கு. அந்த மாதிரி நோயாளிகள், அவர்களால் நோன்பு நோக்க முடியாது என்று இருக்கிறார்களே, இவர்களை போன்றவர்கள் தான் இந்த வசனத்துல உள்ளவர்கள் நோக்கம் என்று ஷேக் முகமது அப்தா அவங்க சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த வயோதிகர்கள் அது மாதிரி நிரந்தர நோயாளிகள் இவர்களை போன்றவர்கள் சொன்னாங்கள் அல்லவா, வனஹ்வுஹும் இவர்களை போன்றவர்கள் சொல்லி அவர்கள் யார் என்கிற விளக்கத்தையும் தர்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள்.
அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடும் வேலையில ஈடுபட்ட வேலைக்காரர்கள் இவர்களை போன்றவர்கள். அவர்களும் இந்த வசனத்துல நோக்கமாக கருதப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கல் ஃபஹலத்தில்லதி கல் ஃபஹலத்தில்லதீன கல் ஃபஹலத் வேலைக்காரர்களை போல, அல்லதீன எப்படிப்பட்டவர்கள், ஜஹலல்லாஹு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், மகாஷகும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அத்தாயும் நிரந்தரமான அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், பில் அஷ்காலி ஷாக்கா கடும் வேலைகளை கொண்டு, பில் அஷ்காலி ஷாக்கதி கடுமையான வேலைகளை கொண்டுதான் அவர்களுடைய நிரந்தர வாழ்வையே ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் அவர்களும் இவர்களை போலதான். இவர்களுக்கு என்னைக்கு வேலை நீங்கும் சொல்ல முடியுமா? ஏதாவது அல்லாஹ் நாடி எப்பொழுதாவது நடந்தால் உண்டு. அதுவரை இந்த கடுமையான வேலை தான் பார்ப்பாங்க. அந்த வேலையை தவிர அவர்களுக்கு வேறு வேலை தெரியாது, வேறு வழி இல்லைங்கிற நிலைமையில உள்ளவங்க. இவங்களுக்கெல்லாம் நோன்பை விடுறதுக்கு அனுமதி. இவர்களும் இந்த ஆயத்துல நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டவர்களில் இவர்களும் நோக்கமாக கருதப்படுகிறார்கள் என்று ஷேக் முகமது அப்தா அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். யாரு கடும் வேலை செய்யறவங்கன்னா யாரு என்று கேட்டால், இஸ்திஹ்ராஜில் ஃபஹ்மில் ஹஜரி மின் மனாஜிமிஹி, அதாவது நிலக்கரிகளை வெளியாக்கக்கூடியவர்களை போல. நிலக்கரியை வெளியாக்குறது, நிலக்கரி எங்கிருந்து எடுக்கணும்? சுரங்கத்திலிருந்து எடுக்கணும். மிம் மனாஜிமிஹி, நிலக்கரிகளை அதனுடைய சுரங்கங்கள் இருந்து வெயில்ல தான் கிடக்கணும். நிலக்கரியில வேலை செய்யறவங்க, நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யறவங்க எப்படின்னு சொன்னோம்னா வெயில்ல கிடக்கணும். கடந்து அந்த சுட்டரிக்கிற வெயில்ல தான் அவங்க அந்த தோண்டி தோண்டி பூமியை தோண்டணும். பூமியை தோண்ட தோண்ட தான் அவங்களுக்கு நிலக்கரி கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய சிரமம்! இந்த சிரமத்துல வெயில்ல கடந்து வாடும் பொழுது, பூமியை தோண்டும் பொழுது ஒருத்தனால நோன்பு வைக்க முடியுமா? முடியாது. அந்த சுரங்கத்துல வேலை செய்யறவன் வேற எங்கேயா வேலைக்கு போவானா? அங்கதான் அங்கதான் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டே இருப்பான். அவங்களுக்கு வேற வழி இருக்காது. அப்ப இது மாதிரியான ஆள்களுக்கெல்லாம் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு. இவர்கள் தான் இந்த வசனத்தில் நோக்கமாக கருதப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிய ஷேக் முகமது அப்தா சொல்றாங்க. அடுத்து இன்னொரு ஆளை சொல்றாங்க பாருங்க. ஒமின்ஹும் அவர்களில் உள்ளவர்கள் தான் அல் முஜ்ரிமூன போர்க்கைதிகள். அல்லதீன எப்படிப்பட்ட போர்க்கைதிகள், யுஹ்கமு அலைஹும் அவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கும் பில் அஸ்காலி ஷாக்கா கடும் வேலைகளை கொண்டு, அல் முஅப்பதா நிரந்தரமான கடும் வேலைகளை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும். இப்படி கடுமையான வேலை, இந்த வேலை செய்யணும். கைதிகளுக்கு நீ ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு விட்டுருப்பாங்க. சில கைதிகளுக்கு சில வேலைகளை கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கான காசும் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனா வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்ப இது மாதிரியான போர் கைதிகளும் இந்த ஆயத்துல அடங்குவார்கள் என்று ஷேக் முகமது அப்தாங்கிறவங்க சொல்கிறார்கள். இதா ஷக்க சியாமு அலைஹும் பில் ஃபஅலி, இந்த வேலையெல்லாம் செய்யற காரணத்தினால் அவர்கள் மீது நோன்பு கடமை கடுமை கடுமையாகினால், கடமைங்கிறது இருக்கு, நோன்பு கடமை என்று ஒன்று இருக்கிறது. இதே நேரத்துல கடுமை என்று ஆகிவிட்டால், இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு நோம்பையும் பார்க்க முடியாது, வேலை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஆனால் நோன்பு கடுமையாக இருக்கிறது. அதனால் கடமையின் காரணத்தினால் கடுமையை விடுறதா, கடுமையின் காரணத்தினால் கடமையை விடுறதா என்று கேட்டால், வேலை கடுமையாக இருந்தாலும் அது வாழ்வாதாரமாக இருக்கிறது. வாழ்வாதாரம் என்பது கடமையாக இருக்கிறது. அதனால் அவர் அந்த கடமையான வாழ்வாதாரத்திற்காக உழைப்பது அவர் மீது கடமை. அந்த கடமைக்காக வேண்டி நோன்பு கடமை என்கிற அந்த கடமையை அவர் விட்டு கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒகானு எம்லிகூனல் ஃபிதியத்தை, இவர்கள் எல்லாம் உழைக்கிற காரணத்தினால் ஃபிதியாவை பரிகாரத்தை இவர்கள் சொந்தமாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் இந்த வசனத்தில் அடங்க பெறுவார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இவங்களுக்கு வேலை செய்கிற காரணத்தினால் நோன்பு நோக்க முடியல, அதே நேரத்தில் ஃபித்யா கொடுக்க முடிகிறது. அதனாலதான் வஹலல்லதீன யுத்தீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன், சக்தி இல்லாதவங்களுக்கு ஒரு மிஸ்கீனுக்கு உணவு பரிகாரம் கொடுப்பது போதுமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, நம்ம பாடத்தினுடைய நிறைவுக்கு வருகிறோம்.
வல் ஹுபுலா வல் முருளி. வல் ஹுபுலானா கருப்பஸ்திரி, வல் முருளி அப்படின்னு சொன்னா பால் குடிக்கக்கூடியவர். இதா ஹாஃபதா அவ்விருவரும் பயந்தால் அலா அன்ஃபுசிஹிமா தங்களுடைய உயிரின் மீது அவர்கள் பயந்தால், அவுலாதகுமா தங்களுடைய குழந்தைகளின் மீது அவர்கள் பயந்தால், அஃப்தரதா அவர்கள் நோன்பை விட்டு கொள்ளலாம். வஹலேஹிமல் ஃபிதியத்து அவர்கள் மீது ஈட்டு பரிகாரம் செய்வது கடமையாக இருக்கிறது. வலா கலா அலேஹிமா அவர் ரெண்டு பேரும் மீதும் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இப்னி உமர், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ அறிவிச்சிருக்கிறாங்க. வபுன் அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களை தொட்டுமே இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவா அபு தாவூத் அன் இக்ரிமா அன் இப்னு அப்பாஸ் கால். அபு தாவூத் இமாமுக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இக்ரிமா என்கிற சஹாபியை தொட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்ன இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவங்க நிச்சயமாக கால சொன்னார்கள், ஃபி கௌலிஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய வசனத்துல, வஹலல்லதீன யுதீகூனஹு என்கிற வசனத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன கருத்து. இந்த வசனம் அல் பக்ராவில் 184வது ஆயத்தாக இடம்பெற்றிருக்கிறது. கானத் ருஹ்சத்தன் லிஷைஹில் கபீரி வல் மர்அத்தில் கபீரா. வயது முதிர்ந்த ஆணுக்கும் வயது முதிர்ந்த பெண்ணுக்கும் அனுமதி இருக்கிறது. ஒஹுமா யுத்தீகானி சியாம் ஐ இஃப்திரா நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு சக்தி இருக்கிறது. அதே நேரத்துல அவர்கள் நோன்பை விடுறதுக்கு சக்தி பெறாங்க. அதே நேரத்துல உணவை வழங்குவதற்கும் மகானக்குள்ள யோமின் மிஸ்கீனா ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவு வழங்குவதற்கும் அவர்கள் சக்தி பெற்றிருக்கிறார்கள். வல் ஹபுலா அது மாதிரி கர்ப்பஸ்திரி, வல் முருதி பால் கொடுக்கக்கூடியவள், இதா ஹாஃபதா அவர் ரெண்டு பேரும் பயந்தால், யஹ்னி அதாவது ஹலா அவுலாதிஹிமா அவர் ரெண்டு பேர்களுடைய குழந்தையின் மீது அவர்கள் பயந்தால், அஃப்தரதா அவர் ரெண்டு பேரும் நோன்பை விட்டு கொள்ளலாம், வாத்தஹமதா அவர் ரெண்டு பேரும் உணவை பரிகாரமாக கொடுத்து கொள்ளலாம். ரவாஹுல் பசார், பசார் என்கிற இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. அபூதாவூதுல இந்த ஹதீஸ் 2318வது ஹதீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பைஹக்கில 4ஆம் பாகத்துல 230வது ஹதீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வஸாத ஃபி ஆஹிரிஹி இதனுடைய இறுதியில அதிகமாக்கி இருக்கிறார்கள். பைஹக்கி இமாம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்ல இறுதியில அதிகமா ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. வகான இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஆகியிருந்தார்கள், யகூலு சொல்பவர்களாக லி உம்மு வலதின் குழந்தையை உடைய தாய்க்கு சொல்பவர்களாக இருந்தார்கள். லஹு ஹுபுலா அவருக்கு, இந்த ஹூ உடைய லமீர் யாருன்னா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுக்கு உரிய உம்மு வலதுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹபுலா அப்படின்னா கர்ப்பஸ்திரியாக இருந்த அந்த பெண்மணிக்கு இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, அன்தி நீ பி மன்சிலத்தில்லதி லா யுதீகுஹு சக்தி பெறாதவர்களுடைய அந்தஸ்துல நீ இருக்கிறாய். ஃபஅலைக்கல் ஃபிதாவு எனவே பரிகாரம் கொடுப்பது உன் மீது கடமையாக இருக்கிறது. வலா கலா அலைக்க உன் மீது கலா செய்ய வேண்டும் என்பதும் இல்லை. அந்த நோன்பை திருப்பி நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நோன்புக்கு பரிகாரம் கொடுப்பது உன் மீது பொறுப்பாக இருக்கிறது என்று கர்ப்பம் உண்டாகி இருந்த அந்த பெண்ணுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள். தாரகுத்னி இமாம் தாரகுத்னி அவர்கள் சஹீஹ் என்று சான்று பகிர்கிறார்கள். இஸ்னாதஹு இந்த இஸ்னாதை அவர்கள் சரிகாணுகிறார்கள். இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் தொடரை தாரகுத்னி இமாம் சரிகாணுகிறார்கள். தாரகுத்னில 2ஆம் பாகத்துல 205ஆம் பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. வஹன் நாஃபி இமாம் நாஃபி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அன்ன இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக இப்னு உமர் அவர்கள் சுயில கேட்கப்பட்டார்கள், அனில் மர்அத்தில் ஹாமிலதி கருப்பமுள்ள ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டார்கள். இதா ஹாஃபத் அலா வலதிகா அவள் தன் குழந்தையின் மீது பயந்தால் என்ன செய்வது, அவள் நோன்பு நோற்கணுமா நோன்பதை விடணுமா என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்பட்டார்கள். ஃபகால அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், தஃப்திரு அவள் நோன்பை விடுவாள்,
அவள் நோன்புக்கு பரிகாரமாக உணவு கொடுப்பாள். மகான யௌமின் மகான குல்லி யௌமின் ஒவ்வொரு நாளுடைய இடத்துல மிஸ்கீனன் ஒரு ஏழைக்கு அவள் உணவு கொடுப்பாள். முத்தம் மின் ஹந்தத்தின் கோதுமையிலிருந்து ஒரு கையளவு அவள் கொடுப்பாள். கோதுமையிலிருந்து ஒரு கையளவு. நம்ம அந்த பாடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ஒரு முத்து, 2 முத்து, 4 முத்து என்றெல்லாம் இருந்ததல்லவா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடியது ஒரு முத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒரு நாளைக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு ஒரு முத்து உணவு கொடுத்தால் போதுமானது என்பது இந்த ஹதீஸ்ல தெரிகிறது. ரவாஹு மாலிக், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வல் பைஹகி, இமாம் பைஹகி அவங்க அறிவிக்கிறாங்க. மாலிக் இமாம் அவங்க முவத்தாங்கிற நூல்ல முதல் பாகத்துல 308வது பக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் பைஹகி இமாம் அவர்கள் 4வது பாகத்துல 230வது ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. வஃபில் ஹதீஸி, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் வலஹ வைத்திருக்கிறான் அனில் முசாஃபிரி, வலஹ வைத்திருக்கிறான் அனில் முசாஃபிரி பயணியை விட்டும், அஸ்ஸௌம நோன்பை வைத்து விட்டான் அப்படின்னா குறைத்து விட்டான், தடுத்து விட்டான், இல்லாமல் ஆக்கி விட்டான். நோன்பை வைத்து விட்டான்னா நோன்பு அவங்க வைக்க வேண்டியதில்லை, அதை விட நீக்கி வைத்து விட்டான். வஷத்ர சலாத்தி தொழுகையில் பாதியை நீக்கிவிட்டான் அப்படின்னா 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத் தொழுதா போதும். வஹனில் ஹுபுலா அதாவது கர்ப்பஸ்திரியை விட்டும், கர்ப்பஸ்திரி நோன்பு நோக்க வேண்டியதில்லை. வல் முருளி பால் கொடுக்கக்கூடியவர்களை விட்டும் அல்லாஹ் நீக்கி வச்சுட்டான், அவர்களும் நோன்பு நோக்க வேண்டியதில்லை. அஸ்ஸௌம நோன்பை நீக்கி வைத்திருக்கிறான். பயணியை விட்டு நோன்பையும் எல்லாம் நீக்கி வச்சுட்டான், தொழுகையில பாதியை குறைச்சிட்டான். கர்ப்பஸ்திரி பால் கொடுக்கக்கூடியவர்களை விட்டு நோன்பை எல்லாம் நீக்கி வைத்து விட்டான். அப்ப யார் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குங்கிறது இந்த ஹதீஸை காட்டுது. அபூதாவுதுல 2408வது ஹதீஸா இந்த ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கிறது. திருமீதியில 715, நசாயில 4ஆம் பாகத்துல 179வது பக்கத்துல இந்த ஹதீஸ் வருகிறது. வப்னு மாஜாவுல 1667வது ஹதீஸா வருகிறது. அஹ்மதுல 4ஆம் பாகத்துல 347ஆம் பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம் இருக்கிறது. வஹிந்தல் அஹ்னாப் ஹனஃபியாக்கள் இடத்துல, வாபி உபைத் அபு உபைத் அவர்களிடத்துல, வாபி சௌர் அபு சௌர் அவர்களிடத்துல, அன்னஹுமா நிச்சயமாக இவரெண்டும் யக்லியானி ஃபகத். இந்த 2 பேரும்னா யார் அப்படின்னு கேட்டா, கர்ப்பஸ்திரி அடுத்து பால் கொடுக்கக்கூடியவர்கள். இந்த 2 பேருமே கலா செய்ய வேண்டும் என்பது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம். வலா யுத்ஹாமன் அலைஹிமா, இந்த 2 பேரிடத்திலையும், இந்த 2 பேருக்கும் கர்ப்பஸ்திரிக்கும் பால் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிகாரம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஹனஃபி மதுஹபினுடைய கருத்து, இந்த 2 இமாம்களுடைய கருத்து. அடுத்து வஹிந்த அஹ்மது வஷாஃபிஈ, ஷாஃபி இமாம் இடத்திலையும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலையும், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலையும் ஷாஃபி இமாம் இடத்திலையும், அன்னஹுமா 2 பேரும் இன் ஹாஃபதா பயந்தால் அலல் வலதி ஃபகத் குழந்தையின் மீது மட்டும் பயந்தால், அஃப்தரத்தா அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு, ஃபஅலைஹிமல் கலாவு அவர்கள் மீது கலா செய்வதும் இருக்கிறது, வல் ஃபிதியா ஃபிதியாவும் இருக்கிறது. நோன்பு அவங்க விடணும், குழந்தையின் மீது பயந்தா அந்த நோன்புக்கு பகரமாக ஒன்று கலா செய்யலாம் அல்லது ஃபிதியா கொடுக்கலாம், 2ல ஏதாவது ஒன்று செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. 2யுமே சேர்த்து சொல்லுவாங்க, கலாவும் செய்யணும் ஃபிதியாவும் கொடுக்கணுங்கிறாங்க. வயின் ஹாஃபதா அலா அன்ஃபுஸிஹிமா ஃபகத், அவர் 2 பேரின் மீதுமே அவர்கள் பயந்தார்கள் என்றால், அவ் அல்லது அலா அன்ஃபுஸிஹிமா
வஹலா வலதிஹிமாம், அவர் ரெண்டு பேரும் தங்கள் மீது மட்டும் பயந்தாலும் அல்லது தங்கள் மீதும் தங்களுடைய குழந்தையின் மீதும் சேர்த்து பயந்தாலும் ஃபஅலைஹிமல் கலா, அவர் ரெண்டு பேரும் மீதும் கலா செய்வதுங்கிறது அவசியமாகும். லா கைர, இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஷாஃபி இமாம் அவர்களும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல யார் யாருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, யார் யாரெல்லாம் அதற்கான ஈட்டுத்தொகை கொடுக்க வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும் என்கிற விவரங்களை எல்லாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.